ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினம் நம்ம 2 நாளைக்கு ஒருக்கா எப்படியும் மாவு ஆட்டுவோம். வீட்டுக்கு டிஃபனுக்கு இட்லி தோசைக்கு மாவு ஆட்டும் போது நம்ம பச்சரிசியும் புழுங்கலரிசியும் கலந்த மாதிரி ஒரு மாவு பேட்டர்ன் ஒரு ரெடி பண்ணுவோம். அந்த அரிசியில் ஒரு கிளாஸ் அரிசி எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. போட்டுட்டு கிரைண்டரில் மாவு ஆட்டும் போது மாவு இட்லி தோசைக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கிற மாவு நம்ம அள்ளிக்கணும். கொஞ்சம் மாவு மட்டும் லாஸ்ட்டாக விட்டுடணும். அந்த ஒரு கிளாஸ் அளவு மாவு மட்டும் லாஸ்ட்டாக விட்டு கிரைண்டரில் இன்னும் கொஞ்சம் நைஸாக ஓட விட்டுடலாம். அந்த மாவு தான் ஓடிட்டுருக்கு. நான் டிஃபனுக்கு தேவையான மாவை வாரிட்டேங்க. மீதி மாவு ஓடுது பாருங்கள். மீதி ஒரு கிளாஸ் மாவு கொஞ்சமாக கடைசியில் அப்படியே விட்டுடணும். நம்ம அள்ளிட்டு மீதி மாவு விட்டோம்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுடணும். முறுக்குக்கு சுடுற அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் எப்படி நம்ம முறுக்கு சுடலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கிரைண்டரில் மாவு ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம கேஸில் ஒரு சட்டி வச்சுக்கலாம். சட்டி நல்லா காஞ்ச பிறகு இதில் நான் ஒரு 200 கிராம் அரிசி ஊறுங்க. அது கணக்கு 4 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 4 பூண்டும் எடுத்திருக்கேன். இதை இந்த கடாயில் நல்லா வறுத்துடலாம். இது வறுத்துக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உளுந்து, 2 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, பச்சைப்பருப்பு, பொங்கல் செய்வோம் இல்லைங்களா அந்த பருப்பு. அடுத்து பொட்டுக்கடலை நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இது 3 இருக்கட்டும். இது வறுத்த பிறகு நம்ம இது வறுத்துடலாம். இதை நல்லா கருகாமல் நல்லா வறுத்துடலாம். அப்போ தான் கிரைண்டரில் நல்லா அரைப்படும். கொஞ்சம் சீரகம் இதிலே போட்டுருவோம். தீயை குறைச்சி வச்சுருங்க. அதுதான் நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்தாச்சு ஒரு கிண்ணத்தில். அதே சட்டியில் பருப்பு போட்டுடலாம். பாசி பருப்பும் உளுந்தும் போட்டுடலாம். லைட்டாக வறுப்பட்டால் போதும். ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. லேசாக வறுத்துடலாம். ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மியாக வச்சுருங்க. இப்போ இது அப்படியே வறுப்பட்டுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் இந்த அரவையை அப்படியே போட்டு கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ இதுலேயே பொட்டுக்கடலை எடுத்து போட்டுருவோம். இதையும் லைட்டாக வறுத்துடலாம். இந்த சூடு கிண்ணத்துலேயே இருக்கட்டும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே இருக்கட்டும். இப்போது மிக்சியில் இதை ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ இதை கிரைண்டரில் ஊற்றிடலாம். இது அரையும் போதே இதிலே ஊற்றிட்டோம்னா நல்லா அரைப்பட்டுரும். இதுவும் சேர்ந்து நல்லா அரைஞ்சிட்டு இருக்கட்டும். இப்போ அதே ஜாரில் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும். இப்போ இதுலேயே பெருங்காயம் போட்டுருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு ஜல்லடையில் போட்டு ஜலிச்சிடலாம். நான் நல்லா ஜலிச்சிட்டேங்க நான். இப்போ இந்த கப்பிகளை நம்ம இட்லி பொடியில் மிக்ஸ் பண்ணிடலாம், வேஸ்ட்டு பண்ணாமல். இப்போது கிரைண்டரில் இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் நல்லாவே நைஸாக அரைப்பட்டுச்சு பாருங்கள். நல்லாவே நைஸாக அரைப்பட்டுச்சு. இப்போது இந்த பொடி பண்ணதை எடுத்து இதில் போட்டுடலாம். கிரைண்டர்லேயே போட்டுருவோம். அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகுங்க. கையில் பரட்டினா கூட அந்தளவுக்கு பக்குவம் வராது. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள் நல்லா அழகாக முறுக்கு மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கொஞ்சம் மெதுவாக சுற்றுற மாதிரி இருக்கும். நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். அப்படியே ஸ்லோவாக கொஞ்ச நேரம் சுற்றட்டும். எல்லாமே நல்லாவே கலந்துருச்சுங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக நெய்யோ வெண்ணெயோ டால்டாவோ ஏதோ ஒன்று ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். ரொம்பவும் விட்டாலும் முறுக்கு பொல பொலன்னு உதிர்ந்துடும். கரெக்டான இப்போ நம்ம அள்ளி எடுத்தோம்னா கரெக்டான பக்குவமாக இருக்கும். கஷ்டப்பட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதே இல்லை. அப்படியே எடுத்து நம்ம முறுக்கு போட்டுற வேண்டியது தான். பாருங்கள், ஈஸியாக எடுக்கலாம். அப்படியே எடுக்க நல்லா ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான்.
கலவை வந்து பக்காவாக இருக்குங்க. அவ்வளோதான், மாவு அள்ளியாச்சுங்க. பாருங்கள், கிரைண்டர்லேயே நம்ம வந்து மாவு முறுக்குக்கு மாவு அழகாக பரட்டியாச்சு ஈஸியான முறையில். இதில் வந்து எதுவுமே நம்ம வந்து மாவுலாம் போடவே தேவையில்லை, அப்படியே எடுத்து போட்டுடலாம். பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்மளுக்கு பிழியறதுக்கும் கஷ்டமாகவே இருக்காதுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கண்ணில் வந்து எங்கேயுமே வந்து எதுவுமே வந்து தடுக்காது. எல்லாம் வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் காய வச்சு பிழிஞ்சிடலாம். அடுத்து அதே கிரைண்டரில் நான் உளுந்து போட்டேன் டிஃபனுக்கு. உளுந்து போடும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐஸ் கட்டி வந்து முன்னே தண்ணியில் வச்சுருங்க. ஐஸ் கட்டி போட்டு நீங்கள் அரைக்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு பந்து மாதிரி வரும் உளுந்து. இப்போ கேஸில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். ஒரு 1/2 கிலோ கடலை எண்ணெய் வந்து நான் எண்ணெய் காய வச்சுட்டேன், காஞ்சிட்ருக்கணும். இதில் வந்து நம்ம வந்து ஓமம் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். லேசாக வந்து நான் அந்த கடலை எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் மேலே ஊற்றி விட்டேங்க, கொஞ்சம் பெசியறதுக்கு வசதியாக இருக்கும்னு. இப்போ அதை நல்லா வந்து பரட்டிடலாம். பாருங்கள், நல்லா பரட்டிட்டேன். உப்புலாம் வந்து கரெக்டாக இருக்குது, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ எண்ணெய் காயட்டும். நான் முறுக்கு குழா வந்து இந்த 3 கன்று உள்ளது தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மாவு எடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ஒரு 10-15 முறுக்கு வருங்க. நீங்கள் நிறைய செய்யணுன்னா தனியாக கூட கிரைண்டரில் அரிசி இந்த மாதிரி போட்டு ஒரு கிலோ அரிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லாமே டபுளாக கூட்டிங்க. 1/4 கிலோக்கு நான் எவ்வளோ போட்டனோ இதை வந்து எல்லாமே வந்து நீங்கள் வந்து 4ல் 1 பாகம் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட்டிக்குங்க. இப்போ இதை எடுத்து பிழிஞ்சிடலாம். எண்ணெய் காயட்டும். இப்போது ஒரு ஜல்லி கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்படி வச்சுக்கோங்க. 2 கரண்டி வச்சுக்கோங்க, சுடுறதுக்கு ஒன்றும் பிழியறதுக்கு ஒன்றும் வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். அழகாக வந்து இப்படி வந்து ஒன்று ஒன்றா வந்து எண்ணெயில் போட்டுடலாம். கரண்டிலையும் பிழியலாம், அப்படியேவும் பிழியலாங்க. நான் அப்படியே வந்து பிழிவேன். ஒரு 3 முறுக்கு பிழிஞ்சிடலாம். 3-4 கூட பிழிஞ்சிடலாம், இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது. 4 முறுக்கு பிழிஞ்சாச்சு. உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிழிய வரலன்னா நீங்கள் கரண்டியில் பிழிஞ்சிட்டு நீங்கள் உள்ளே போடுங்க, சேஃப்டியாக. அப்படியே வந்து லைட்டாக திருப்பி விட்டுடலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது ஹெல்த்தியான முறுக்கு. அதே மாதிரி முறுக்கு வந்து 1 கிலோ 2 கிலோ செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் இழுக்கும். இந்த மாதிரி வந்து 1 கிளாஸ் அரிசி கூட போட்டு கிரைண்டரில் அது கூடவே சேர்த்து அரைக்கும்போது நம்மளுக்கு பலகாரம் செய்கிற டென்ஷனே இருக்காது. நீங்கள் செய்து அரைச்சி வச்சுட்டு கூட சாயந்தரம் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது நீங்கள் வந்து டக்குன்னு வந்து இந்த எக்ஸ்ட்ரா போட்ட ஐட்டத்தை வந்து போட்டு கிண்டி பிழிஞ்சு எடுத்துடலாம். இல்லைன்னா இன்னொரு ஐடியா சொல்கிறேன். பொட்டுக்கடலை வாங்கி 1/2 கிலோ பொட்டுக்கடலை வாங்கி காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை போட்டு நீங்கள் நைஸாக பவுட்ரு பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பவுட்ரு இருந்துச்சுன்னா போதும். நீங்கள் கிரைண்டரில் அரைச்ச அரிசி மாவை வந்து ஒரு கைப்பிடி எடுத்து அதுலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போட்டு அப்படியே பிசைஞ்சு கூட நீங்கள் முறுக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஸ்டாக்கெலாம் வைக்கணுன்னு அவசியமே இல்லை. எப்போ வேணாலும் நினச்ச நேரம் முறுக்கு சுடலாங்க. அந்த மாதிரி செய்திங்கன்னா நொரை அடங்கிடுச்சிங்க. முறுக்கு எடுத்துடலாம். அவ்வளோதான். எண்ணெயும் வந்து ரொம்பவே உரியாதுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாடலில் செய்தோம்னா நம்மளுக்கு முறுக்கு வந்து எண்ணெய் உரியவே உரியாது. முறுக்கு அப்படியே திருப்பி விட்டுடலாம். இந்த பக்கம் மாவு வேலையும் ஓடுது, முறுக்கும் சுட்டாச்சு. ஐஸ் போட்டு அரைச்சா எப்படி இருக்குது பாருங்கள், நான் காட்டுறேன். இது வந்து ஒரு 150 உளுந்து தாங்க. பாருங்கள், ஐஸ் போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு எப்படி பந்து மாதிரி வருது பாருங்கள். இன்னும் அரையில் மாவு எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே க்ரீம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். இந்த முறுக்கை எடுத்துடலாம். நல்லா வந்து பெரிய முறுக்காகவும் ஊற்றிடலாங்க. அப்படியே இது பெரிய முறுக்கா கூட விட்டுடலாம் அழகாக. ஒரே முறுக்கா, பெரிய முறுக்கா ஒரு 10 முறுக்கு போட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு செம்தியாக இருக்கும் முறுக்கு. ஒரே முறுக்கா எடுத்து
கொடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போட்டோம்னா சின்னதாக போகிறத விட இப்படியும் நீங்கள் வந்து பெருசு பெருசாக வந்து பிழிஞ்சிடலாம். அப்படியே முறுக்கு வெந்துருச்சு. இந்த முறுக்கு எடுத்துடலாம். நல்லா செவந்த பிறகு எடுங்க. கருகு விட்றாதீங்க, கருகு விட்டிங்கன்னா கசக்கும். உளுந்து நல்லாவே அரைப்பட்டுச்சுங்க. இப்போ நான் ஏன் வந்து உங்களுக்கு டிஃபன் அரைக்கிற மாவு வந்து ஏன் காட்டுறேன்னா, இப்போது இதில் டிஃபனுக்கு அரைக்கும் போதே நம்ம அதில் வந்து முறுக்கும் சுட்டுக்கலாம், அதே சமயம் நம்ம வந்து மாவும் ஆட்டிக்கலாம். இப்போ அரைச்சாச்சுங்களா? இப்போ நான் இது வந்து ஒரே சமமாக நம்மளுக்கு இட்லி தோசை கடைசி வரலும் ஒன்று போல் வரணுன்னா நம்ம அரைச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். முதல்ல வந்து கிரைண்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து மொத்தத்தையும், இது வந்து ஒரு 3/4 கிலோ அரிசி இருக்கோங்க. 3/4 கிலோ அரிசியை வந்து தனியாக அரைச்சிட்டேன் நான். இதுலேயே வந்து நம்ம வந்து இந்த அரிசி மொத்தத்தையும் போட்டுடலாம் அரைச்சதை. இது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக செய்யணும், ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டான பக்குவத்தில் வந்து கலந்துரும். இப்போ நான் கையை எப்படி வச்சுப்பேன், மெதுவாக வந்து நம்ம வந்து கிரைண்டர் சுவிட்சில் கை இருக்கணும் பாருங்கள். அப்படியே மெதுவாக அப்படியே கை வந்து ஃபுல்லாக பக்காவாக கை உள்ளவே தான் இருக்கணும். அப்போ எல்லா மாவும் நல்லா வந்து கலந்து வந்துடும். கை எடுக்கவே கூடாது எந்த காரணத்தை கொண்டும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும் நல்லாவே மாவு. பாருங்கள், நான் இப்படி தான் வந்து மாவு வந்து கலப்பேங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். இல்லை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் 2 பாதியாக வந்து ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு நாளைக்கு காலையிலக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். இது ஒரு ஐடியாங்க. நான் எல்லாத்தையும் கலந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக ஊற்றிருந்தீங்களா. ஆனால் கையை எடுத்திங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. வீடு ஃபுல்லாக மாவு எகிரிடும். இப்படி கை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டா கையை எடுக்கக்கூடாது. மாவு வந்து இப்படி கலந்தோம்னா நம்மளுக்கு கடைசி வரலும் இட்லி தோசை சாஃப்டாக வரங்க. அடி மாவு வந்து கல் மாதிரியும் மேலே வந்து சாஃப்டாகவும் வராது. இந்த பக்குவத்தில் நம்ம மாவு கலந்தோம்னா பாருங்கள் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துச்சு பாருங்கள். ஒரு 3 நிமிஷம் ஓட விட்டால் போதும். நம்ம பாருங்கள் நல்லாவே மாவு கலந்துருச்சு. இப்போ வந்து கிரைண்டர் ஆஃப் பண்ணிடலாம். கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் உள்ளுக்குள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா, ஃபுல்லாக இருந்துச்சு மாவு. இப்போ நம்ம வந்து அழகாக அள்ளி உப்பு போட்டு கலக்கி எடுத்துடலாம். இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நான் 3/4 கிலோ மாவுக்கு ஏற்ற உப்பு போட்டுடுறேன். போட்டு இப்போ வந்து பொங்கி வெளியே வராது. உங்களுக்கு கரெக்டாக கலந்துருச்சு, உப்பும் கலந்துருச்சு. கை விட்டு கஷ்டப்பட்டு கலக்க தேவையில்லை. இது பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படியும் நீங்கள் வந்து 1/2 கிலோ 1/4 கிலோ தான் அரைப்பீங்க. மிக்சியில் அரைக்கிறது வந்தால் கூட இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உளுந்தையும் அரிசி மாவையும் இந்த மாதிரி மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ ஓட விட்டோம்னா கரெக்டான பக்குவத்துக்கு மாவு வந்து கலந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ அள்ளிடலாம். இப்போ மாவு வந்து கிரைண்டர் ஓடும் போதே அழகாக அள்ளிடலாம். உங்களுக்கு கரைக்கவே தேவையில்லைங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மாவையும் வந்து அள்ளியாச்சு பாருங்கள். மாவையும் அள்ளியாச்சு. கிரைண்டர் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஆன்லேயே நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பக்கம் மாவும் ஆட்டியாச்சு, இந்த பக்கம் வந்து முறுக்கும் சுட்டாச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காய். இது வந்து சில பேருக்கு குழப்பமாக இருக்கும், எதுக்கு இவங்க மாவு ஆட்டும் போது முறுக்கு சுடுறதை காட்டுறாங்கன்னு. எங்களை மாதிரி இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நாங்கள் தினம் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வந்து மாவு ஆட்டுவோம். ஆட்டும்போது நம்ம வந்து வீட்டில் பசங்க வந்து சாயந்தரத்தில் வந்து வரும்போது ஸ்நாக்ஸு கேட்கும். அந்த நேரம் வந்து டக்குன்னு வந்து செய்து கொடுக்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. நம்ம வீட்டில் பெரும்பாலும் இட்லி தோசை மாவு தான் நம்ம வந்து ஆட்டுவோம். அந்த மாதிரி ஆட்டும்போது நம்ம அரைச்சி ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுட்டு டக்குன்னு நம்ம வந்து சுடலாம். அதுக்காக தான் நான் இந்த ஐடியாவை சொல்கிறேன். எல்லா முறுக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்மளுக்கு ஒரு 10-15 முறுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 1/2 கிலோ எண்ணெய் ஊற்றினேன், அது அப்படியே இருக்குது. ஒரு 100 கிராம் தான் செலவாயிருக்கும் மொத்தமே முறுக்குக்கு. அவ்வளோதாங்க. மாவும் ரெடி, முறுக்கும் ரெடி. பாருங்கள் ஒரு 17 முறுக்கு கிட்ட வந்திருக்கு. இப்போ வந்து நான் உங்களுக்கு நொறுக்கி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மொறுமொறுன்னு பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுப்பாக வருதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் நொறுக்கி. பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ மொறுமொறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு. ஆனால் நான் பூண்டு வந்து முறுக்கு செஞ்சாலுமே பூண்டு போடுவேன் கண்டிப்பாக. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா போடாதீங்க. எந்த ஃப்ளேவரில் வேணாலும் போட்டு நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம்.
ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு வீட்டில் குழந்தைங்களுக்கு ஒன்றும் இல்லையே கொடுக்கறதுக்குன்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வீட்டில் நம்ம வந்து டிஃபன் செய்கிறதுக்கு அரிசி உளுந்து இருக்கும். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு செய்து கொடுங்க. வெளியே வந்து விற்கிற எண்ணெய் பலகாரத்தெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கெடுதல். அதே மாதிரி முறுக்கு விரும்பாத பிள்ளைங்களே இருக்காது. எல்லா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் முறுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அதை வந்து கடன்னு ஒரே நாளில் காலி பண்ணிவிடுவாங்க. இது வந்து 2 நாளில் காலி ஆகிடும். நீங்கள் அப்பப்போ வந்து நிறைய செய்ய முடியாது, டைம் இருக்காது. நான் வந்து எப்படி வந்து ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கேப்பில் கூட நம்ம செய்யலாம். ஒரு பொரியல் பண்ணுற டைம் தாங்க ஆச்சு எனக்கு. ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சு முறுக்கு சுடுறதுக்கு. கிரைண்டர்லேயே வந்து நம்ம எல்லா மாவையும் வந்து அரைக்கும் போதே வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பார்க்கறதுக்கு கஷ்டமாக மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பிழியறதுக்கும் கைக்கு வந்து வலிக்காது. ட்ரையான மாவை போட்டு பிசைஞ்சு டைட்டாக பிசையும் போது கை ரொம்பவே வலிக்கும். இந்த மாதிரி பிழியும் போது நம்மளுக்கு கை வலிக்கவே வலிக்காது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.